हरिः ओम घनानां त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनाम् उपवस्त्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नोतिभिः दसातनं महागणाधिपतये நமः. ஆஸ்ட்ரோ கிறிஸ்ட் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த ஜாதகங்கள் இந்த கோளினுடைய வச்சு கணிக்கிறது, இந்த கால்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா கோடான கோடி வருஷங்களாகவே நடந்துட்டுருக்கு. எந்த கோள் எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்றது தெர் இஸ் அ ஃபார்முலா. அந்த கால்குலேஷன் வேதங்களில் இருக்குது. வேதங்களினுடைய ஒரு அங்கமாகவே வந்து இந்த ஜோதிட கணிதம் அப்படின்றது ஒன்று இருக்குங்க. ஆக்சுவலாக ஏன் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்றது கேள்வி எல்லாருக்குமே. ஜாதகம்னா என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும்னா பிசிபி போர்டுங்க. ஆக்சுவலாக பிரிண்டர் சர்க்கியூட் போர்டு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் நம்ம வச்சுட்டுருப்போம். இதில் எல்லாருடைய மிஷினரிஸ்லேயும் பிசிபி போர்டு இருக்குங்க. இந்த சர்க்கியூட் போர்டில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கனெக்டிவிட்டி ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி தாங்க இந்த போர்டுமே. ஆக்சுவலாக இந்த சரீரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு அங்கத்தையும் குறிக்கிறது தான் இந்த 360 டிகிரி அப்படின்னு பேர். இந்த 360 டிகிரி அப்படின்னா அதாவது அந்த ஜாதகத்தில் இருக்க ஒவ்வொரு கட்டங்களுடைய 12 கட்டங்களாக பிரிச்சிருக்காங்க. இந்த 12 கட்டங்களும் பார்த்திங்கன்னா ஈச் இது வந்து ராசியை வந்து 30 டிகிரியாக கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இந்த 30 டிகிரியுமே பார்த்திங்கன்னா 9 பாதங்களாக பிரிச்சிருக்காங்க. இன்ட்டு 12 அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 108 பாதங்கள் வர்றது. அதனால தான் 108 அர்ச்சனை பண்ணுறோம் அப்படின்றது ஒரு பக்கமாக இருந்தாலும் அது வேறு ஒரு காரணமாக இருக்கட்டும். ஆனால் நம்ம வந்து 108 அப்படின்னு சிம்பிளாக டிரைவ் பண்ணுறது எப்படின்னா 27 இன்ட்டு 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 பாதங்கள் இந்த 360 டிகிரிக்குள்ளேயே உள்ளே வந்துடுறதுங்க. இந்த 27 நட்சத்திரங்களும் மண்டலங்கள், ஒவ்வொரு மண்டலங்கள் அஸ்வினி மண்டலம், மண்டலம், கிருத்திகை மண்டலம் சொல்லி ஒவ்வொரு மண்டலங்களாக பிரிக்கிறதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்குமே வந்து 4 பாதங்களாக வந்து பிரிச்சிருக்காங்க. 4 நட்சத்திர தின யோக கரணம், இந்த 5 அங்கங்கள் கொண்ட இந்த தினத்தில் பார்த்திங்கன்னா இந்த 5 அங்கங்கள் இந்த வச்சு ஃபார்முலா வச்சு, அதாவது ஒரு நாள் உருவாகணும் அப்படின்னா சூரிய உதயம் அப்படின்னு உதயாதி நாழிகை அப்படின்னு பேர். அதனுடைய பேர் ஆக்சுவலாக உதயாதி நாழிகை அப்படின்னு சொல்லுவாங்க. மாதத்தினுடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது மார்கழி மாதம் அப்படின்னு எடுத்தோம்னா எவ்வளோ இருக்கும்னா 4.8 5.8 அது மாதிரி ஒரு கால்குலேஷன் வச்சு இதெல்லாம் பஞ்சாங்கத்தை பார்த்தோன்னா அதெல்லாம் இருக்கும். இந்த கால்குலேஷன் இந்த செகண்ட்ஸ் அப்போது இந்த மாதம் 30 நாளும் பார்த்திங்கன்னா இந்த 5 மினிட்ஸ் ட்ராவல் ஆகும். ஆக்சுவலாக இந்த 5 மினிட்ஸ் ட்ராவல் ஆகிறது பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து நாழிகை இருப்பு அப்படின்னு சொல்லி ஜாதகத்தினுடைய மேலே வந்து போட்டிருப்பாங்க. எப்போதுமே இந்த செல் இருப்பு அப்படின்னு போடுவாங்க. அதை வச்சு தான் வந்து பேலன்ஸ் தசாபுத்தியினுடைய கால்குலேஷன்ஸ் நம்ம வந்து டிரைவ் பண்ணுவோம் எப்போதுமே. ஃபஸ்ட்டு பாயிண்ட், இது வந்து ரொம்ப முக்கியமாக அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய அனாட்டமி ஃபிசியாலஜி, நம்மளுடைய உடம்புல எப்படி இருக்குது, என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது நம்மளுடைய டிசைன். ஒரு ப்ராடக்டை பண்ணணும்னா ஒரு டிசைன் தேவைப்படுது. அதனுடைய டிசைன் தான் ஜாதகங்க. லேபுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பிளட்டில் வந்து என்னென்னலாம் மிக்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி, அது ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குது, இஎஸ்ஆர் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சுகர் குளுக்கோஸ் லெவல் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் யூரியா எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து அந்த அந்த இது பார்த்துருக்கீங்களா, அந்த இது டைமென்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக இதுலேருந்து இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி வச்சு ஒரு மிஷினை ரெடி பண்ணால் வந்து நம்மளோட ஹியூமன் பாடி வருமானு கேட்டால் வர முடியாது. இது நேச்சர் ஹேஸ் பீன் கிரியேட்டட் பை, இட்ஸ் அ கிஃப்டட் பை அவர் பேரண்ட்ஸ். ஆக்சுவலி அவர் பேரண்ட்ஸ் வந்து நம்மளுடைய மாதா பிதா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசாதம் தான் நம்ம. ஆக்சுவலாக அதுதான் அன்னையும் பிதாவும் முன் அறி தெய்வம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் வந்து சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. ஆக்சுவலாக அவையார் சொன்ன பாடல் இது எல்லாருக்குமே அது பொருந்தும். அம்மாவை காட்டிலும் உலகத்தில் சிறந்த தெய்வம் எதுவும் இல்லை அப்படின்னு, தாயே சிறந்த கோவிலும் இல்லை. அதனால தான் அம்மா அப்பாவை வணங்காத வேலைகள் எதுவுமே வந்து சரிப்பட்டு வராது. என்னுடைய குருநாதர் எப்போவுமே சொல்வார், அம்மாவை வழிபட்டு அப்பா அம்மா வழிபட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு 12 நமஸ்காரம் பண்ணணும், 12 வாட்டி விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பி அப்படின்வார். ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நம்மளை கிரியேட் பண்ணது யார் அப்படின்னா நேராக இருக்கிற தெய்வமான அம்மா. அப்போது இந்த உடம்புக்கு எது வந்து கேட்லாக், எந்த வந்து மேனுவல், ஒரு டிவி வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மேனுவல் தேவைப்படுது. ஒரு மேனுவல் எப்படிலாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, ஒரு சிபியூ வாங்குகிறோம் அதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுக்குறாங்க, ஒரு மேனுவல் கொடுக்குறாங்க. அந்த மேனுவலினுடைய இதுதான் பார்த்திங்கன்னா ஜாதகம்ங்க. அப்போது ஜாதகத்தை எப்படி நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஜாதகத்தை வந்து பார்த்திங்கன்னா லக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சூரிய உதயாதி நாழிகை அப்படின்னுவாங்க. மறையிறது வந்து பார்த்தீங்கன்னா அகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூரிய உதயாதி நாழிகையை வச்சு கலரஞ்சி இருக்குன்றது பார்ப்போம் ஆக்சுவலாக. அதை பேஸ் பண்ணி இந்த லக்னம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த தனுர் மாதத்தில், அதாவது வந்து டிசம்பர் மாதம் 15 தேதிக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இருக்குது அப்படின்னு சொன்னால், இதனுடைய ஜாதகத்தில் வந்து லக்னம் எங்கே விழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுர் மாதத்தில் தான் விழுங்க. ஃபஸ்ட்டு லக்னமே பார்த்தீங்கன்னா ஆரம்ப லக்னம் சூரியன் எங்கே இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா தனுர் லக்னத்தில் இருப்பார். அப்போது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 12 லக்னங்கள் அப்படி மாறிட்டே வரும். ஒரு லக்னம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் கணக்குங்க. பேஸ் பண்ணி கால்குலேஷன் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி அப்படின்வாங்க. அந்த லக்னத்துக்கு யார் அதிபதி அப்படின்னு பார்க்குறது. அப்போ தனுர் மாதத்துக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா குருவானவர் அப்படின்னு சாத்திரம். அப்போது அந்த நட்சத்திரம் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு வரும் பார்த்தீங்கன்னா மூலம், பூராடம், உத்திராடம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி டிசம்பர் மாதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூலம் 4 பாதமும், பூராடம் 4 பாதமும், உத்திராடம் 1 பாதம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 9 பாதங்கள் வந்துடுறது. இதை வந்து டிவைடட் பை 30 டிகிரி அப்படின்னு போடும்போது அது ஒரு பாதங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டிகிரின்னு வருங்க. அப்போது சந்திரன் வந்து எங்கே ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்குறதுன்னு பேர். அந்த நட்சத்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா என்ன ட்ராவல் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் ஆக்சுவலாக. அந்த கால்குலேஷனை கால்குலேட் பண்ணால் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சரீரங்க. லக்னம்ன்றது உயிரும், சந்திரன்றது இருக்கிற ராசி உயிரும் உடலும் பேர். உடல் அப்படின்ற இதுதான் உடல் ஆக்சுவலாக. அதுதான் சந்திரன் இருக்கும் இடம் உடலாக கால்குலேட் பண்ணுறது. அப்போது இதை வச்சு பார்த்தீங்கன்னா தசா புத்தியினுடைய பேலன்ஸை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மூல நட்சத்திரத்தில் பிறக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். மூலம் பார்த்திங்கன்னா அது வந்து கேதுவனுடைய தசை. ஆயில்யம், அதாவது அஸ்வினி, மகம், மூலம் எப்போவுமே பார்த்திங்கன்னா கேதுவனுடைய தசை, மகாதசையினுடைய ஆரம்பமாக இருக்கும். அப்போது மூல நட்சத்திரத்தில் பிறக்கும்போது எவ்வளோ நேரம், இப்போ பார்த்திங்கன்னா 10 days ஆகிருக்குன்னு சொன்னால் அப்போ அந்த 4.55 அந்த இருக்கும் மார்னிங் பேலன்ஸ் இருக்கிற இது பார்த்திங்கன்னா தசா புத்தியாக கால்குலேட் பண்ணுறது. அப்போது இந்த ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா இந்த 120 வருடம் இந்த பாடியினுடைய டோட்டல் வந்து லைஃப் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்பைரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 இயர்ஸாக வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. சப்ஜெக்டட் டு தி என்ன வந்து யூசேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம இதெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தாங்க இதுவுமே. ஆக்சுவலாக இந்த ஃபிசிக்கை நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், இந்த மைண்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்த அனாட்டமியை மெயின்டைன் பண்ணுறதுனுடைய மிஷினை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் தாங்க இது ஆக்சுவலாக. ஸோ இந்த ஜாதகத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகமானது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை வந்து காமிக்கிறது அப்படின்னு சொல்லி சாப்பிட்றேங்க. இந்த லைஃப் ஸ்டைல் வரும்போது இப்போ கேது மகாதசை வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 5 வருஷம் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது சுக்கிரன் வரப்போகிறாருங்க. அடுத்தது சுக்கிரன் வராரு அப்படின்னு சொன்னால் 20 வருடம் அப்படின்றது ட்ராவல் டைம். அவருடைய ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அப்படின்னா 20 வருஷம். அடுத்தது சூரியன் வரப்போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருடம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறமா வந்து சந்திரன் வந்து ஒரு 10 வருடம் அப்படின்னு சொல்லி, சந்திரனுக்கு அப்புறமா செவ்வாய் ஒரு 7 வருடம் அப்படின்னு எடுத்துப்பாங்க. 7 வருடம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராகு வந்து 18 வருடம் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த ஜாதகம் இந்த லக்னம் சூட் பண்ணி என்ன லக்னம் வந்திருக்கோ இந்த லக்னாதிபதிக்கு சரஸ்திர உபயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. இந்த சரம் அப்படின்னா சரராசிக்கு 7ஆம் ஆதி பாதகாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்திர ராசிக்கு 9ஆம் ஆதி பாதகாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. உபய ராசிக்கு 11ஆம் ஆதி பாதகாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாங்க. ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரியும், ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து எப்படி வந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறோம், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக ஒரு ஜாதகம் பார்க்குறவர், ஒரு கணிக்கிறவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸ் டீச்சர் மாதிரி தான். ஒரு மேக்ஸ் தாங்க அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த ப்ராபபிலிட்டிலாம் கரெக்டாக எடுத்துகிட்டு வர முடியும். ஏன்னா இவர் இங்கே இருந்தாருன்னா அதனுடைய பலன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினி மகம் மூலத்துக்கு தன்னுடைய 20 வயசு 22 வயசுக்குள்ளே சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாருங்க எப்போதுமே. அப்புறமா லேட் ஆகிடுச்சுன்னா 32 வயசு ஆகிடும். இது வந்து பேசிக் ஃபார்முலா ஆக்சுவலாக. ஏன்னா சூரியன் வந்து 25 வயசுக்கு வந்துடுவார். 22 சுக்கிரதசை முடிகிற டைமுக்கு அவர் வந்து எல்லா இதையும் கொடுத்துருவார், எல்லா விதமான பொறுப்புகளையும் கொடுத்துருவார் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு கொடுக்கக்கூடியவர் நல்ல யோகத்தை தரக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அதாவது கோள்கள் கொடுக்கக்கூடியது ரெடியாக இருக்கணும்.
அதற்கு நம்ம ரெடி பண்ணிக்கிறது தான் நம்முடைய வேலையை தவிர, ஸோ இதை மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது ஒரு ஃபார்முலாங்க ஆக்சுவலாக. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிகளினுடைய ட்ராவல் டைம் ஆக்சுவலாக. இந்த இந்த சொன்னோம் பார்த்தீங்களா, கேதுனுடைய தசை, சுக்கிரனுடைய தசை, சூரியனுடைய தசை, சந்திரனுடைய தசை, அப்புறமா செவ்வாயினுடைய தசை, இந்த தசையில் வந்து என்ன டைமில் வந்து எப்படி நடக்கும் அப்படின்றது தான் தசா புத்தியினுடைய ஒரு கால்குலேஷன் ஆக்சுவலாக. இந்த கால்குலேஷனில் பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராபபிலிட்டியில் ஒர்க் பண்ணால் தான் எல்லாத்துக்குமே வந்து சரியாக எடுக்கக்கூடிய ஒரு நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய எப்படி எடுத்துகிட்டு போகணும் ஒரு டிரைவிங் மேனுவல் எப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் செங்கல்பட்டு தாண்டின உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மதுராந்தகம் இப்போ டோல் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த டோல்னுடைய ஸ்டேஜஸ் மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸ் அப்படின்றது கணக்குங்க. இப்போ இந்த டோல்லேருந்து நம்ம தாண்டி போகும்போது இவ்வளோ ட்ராவல் டைம் ஆகுதா, அப்போ அந்த ட்ராவல் டைமில் எங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலாம், எங்கெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக போகலாம், எங்கெல்லாம் வந்து நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் நமக்கு வந்து தோணும். இந்த இடத்துல டோல் இருக்காதுப்பா, எங்கே டிராஃபிக் இருக்காதுப்பா அப்படின்னு நம்ம ட்ரைவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. சேம் சிச்சுவேஷன் தான் இங்கேயுங்க. எப்போ எப்படி எதனால் எப்படி பண்ணால் எப்படி கிடைக்கும், இதுதான் ப்ராபபிலிட்டிங்க. இதுக்கு தான் வந்து இந்த மேனுவல் தேவைப்படுது. ஸோ இந்த 360 டிகிரி நம்மளுடைய உட்காண்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 360 டிகிரி தட் இஸ் கால் இந்த அப்படியே இந்த ஃபெனல் மாதிரி, அதாவது தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க நம்ம இதில் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ப்ரிசம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரமிடெலாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ப்ரிசம் அதே மாதிரி நம்ம உட்காந்துருக்கிற இடமும் ஆரோ சுற்றிட்டு தான் இருக்கும். இதை வந்து 360 டிகிரியாக கன்வெர்ட் பண்ணி எந்த பிளானட்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்றது நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தத்துவங்கள், வாழ்க்கையினுடைய நடத்தை, எப்போ எந்த விஷயங்கள் நடக்கும், எது எப்படி பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கலான்றது ஒரு வகைங்க ஆக்சுவலாக. அடுத்தது வந்து ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நல்ல விஷயங்கள்லாம் எப்போல்லாம் வருது அப்படின்றது ஒரு காரணங்க. இப்போது ஒரு ஜாதகம் ஏன் சாமி பார்க்கணும் அப்படின்னா, எப்போல்லாம் பார்ப்போம் நம்ம ஆக்சுவலாக, ஒன்று நம்ம வீடு கட்டுறோம் பார்ப்போம், அடுத்தது கல்யாணத்துக்காக பார்ப்போம், இல்லை நோய் நொடிகள் இருந்தால் பார்ப்போம். அப்படின்னா ஏன் பார்க்கணும் அப்படின்னா ப்ரிகாஷனரி ஆக்டிவிட்டீஸ் ஆக்சுவலாக. ஸோ ஜாதகம் பார்க்குறவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர்ஸ் மாதிரி தான். என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நேச்சரோட கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த நேச்சரோட கனெக்ட் பண்ணி, இது வந்து மாலிகுல் இந்த பாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த அனாட்டமி இருக்குது பார்த்தீங்களா, இட் ஷுட் பி கனெக்டட் வித் நேச்சர் ஆக்சுவலாக. ஏன்னா இது சிம் கார்டு மாதிரி நம்ம வேலை செஞ்சுட்ருக்கோம். நம்முடைய பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா சிம் கார்டு மாதிரி, அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் மாதிரி நம்ம வந்து சாண்டோட செஞ்சப்பட்ட மண்ணால் செய்யப்பட்ட இந்த சரீரம். அதனால தான் பட்டினத்தார் பாடும்போது என்ன சொன்னார், கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு பாடும்போது அந்த பானை மாதிரி இந்த லைஃப். அதனால தான் கல்யாணத்துலேயும் நமக்கு வந்து பானைகளை வச்சு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுறோம். அது வேறு தத்துவங்கள், அந்த பக்கம் போக வேண்டாம். நம்ம ஜென்ரலாக எடுத்துப்போம், புரிகிற மாதிரி சொல்லணும்னா இதுதான் காரணங்க. மேலும் வந்து ஜாதகத்தினுடைய தசா புத்திகளை வந்து எப்படி ப்ரிகாஷனரியாக ஆக்டிவிட்டியை எடுத்துக்கணும் அப்படின்றது நம்ம வந்து பதிவுகளை போட போகிறோம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய சர்க்கிளை வந்து காமிக்கக்கூடியதுங்க. ஆக்சுவலாக இந்த பிசிபி போர்டு எப்படி இருக்கோ, இந்த மேனுவல் எப்படி ஒர்க் ஆகிருக்கோ இதெல்லாம் காமிக்க, இந்த மேனுவலை வச்சு நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டால் ஈஸியாக ரன் பண்ணலாம். ஆனால் சொல்கிறவர் யாருன்றது நமக்கு தெரியாது. அதற்கு தகுந்தாற் போல் நம்ம வந்து பார்த்து நல்ல ஒரு வழியை நடத்திக்கணும்னு சொல்லி தெரிவிக்கிறோம்.